அனைவருக்கும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் 21வது நாள் பயிற்சியில் இருக்கிறோம். 21வது நாள்னா எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். இன்றைக்கு 10வது சர்வதேச யோகா தினத்தை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், நாங்கள் கொண்டாட போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் 21 நாள் வரைக்குமே எங்களுக்கு ஓரளவு நாலேஜ்னா ஒரு ஞானம் இருக்குது. யோகாண்டா என்னது, சின்ன சின்ன பயிற்சிகள் நாங்கள் பார்த்துருப்போம். மூச்சு பயிற்சியை நேற்று நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பல நாலேஜ் எங்களுக்கு ஞானம் இருக்குது, யோகா பற்றின சில ஞானம் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற விநியாசா. விநியாசாண்டா என்னது? விநியாசா யோகாங்கிற சொல்கிறது என்னதுன்னா, ஒரு கேப் இல்லாமல் ஒரு பயிற்சி, அதுக்கப்புறம் மற்ற பயிற்சி, இன்னொரு பயிற்சிக்கு அப்புறம் மற்ற பயிற்சி, அந்த மாதிரி ஒரு கேப்பே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அழகான கோர்வையான பயிற்சியை தான் விநியாசா யோகா பயிற்சின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் தயாராக இருக்கிறோமா யோகா செய்யறதுக்கு? என்னோடு சேர்ந்து நேயர்கள் எல்லாருமே இந்த யோகாவை நீங்கள் என்னோட சேர்ந்து செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பயிற்சிக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவை மேட், ஒரு யோகா மேட். ஒரு யோகா மேட்டில் நான் இங்கே அமர்ந்து கொள்ளுங்க. யோகா மேட் இல்லைன்றாலும் பரவாயில்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்ரஸ் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு பாயை நீங்கள் கூட விரித்து வச்சு கொள்ளலாம். மெல்லிய விரிப்பான பாயாக இருந்தால் நீங்கள் 2 இல்லாட்டி 3 பாய் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கூட அமர்ந்து கொண்டு யோகா செய்யலாம். பட் நீங்கள் இதில் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வெறும் தரையில் யோகா செய்யக்கூடாது. முக்கியமாக விநியாசாங்கிற யோகா வெறும் தரையில் செய்யக்கூடாது. ஏன் நாங்கள் வெறும் தரையில் செய்ய நாங்கள் மாணவர்களையோ இல்லாட்டி நேர்களையோ நாங்கள் வலியுறுத்துறது இல்லைன்னா, வெறும் தரையில் செய்யும் போது இந்த தரைகளுக்கு ஒரு சில பல சக்திகள் இருக்குது. நாங்கள் செய்யும் போது எங்களோட உடலுக்குமான அந்த தரைக்குமான அந்த சக்தி ஒரு கோர்வையில் இருக்காது. எங்களுக்கான பெனிஃபிட், எங்களுக்கான பலன் கிடைக்காது. அதனால தான் நீங்கள் யோகா செய்கிற எல்லா நபர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே மெட்டில் தான் செய்வாங்க. அதனால உங்களோட வீட்டில் மெட் இருக்கா, ப்ராக்டிஸுக்கு யூஸ் பண்ண. உங்களோட வீட்டில் மெட் இல்லையா, மெட்ரஸ் இருக்கா, பாய் இருக்கா, அதை வச்சு நீங்கள் யோகா மேற்கொள்ளலாம். பட் நீங்கள் வெறும் தரையில் செய்யக்கூடாது. சரி, இன்றைக்கு நாங்கள் ரெடியா? இன்றைக்கு 1 hour நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம். எல்லாரும் தயாராக இருக்கீங்க தானே? 20 நாள் நாங்கள் பண்ணி பார்த்தோம். எங்களுக்குள்ள கொஞ்சம் சில பல ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகிருக்கும். அதே டெவலப்பான ஃப்ளெக்சிபிலிட்டியோட இன்றைக்கு நாங்கள் பயிற்சி ஆரம்பிப்போம். சரியா? இப்போ நாங்கள் எங்களது உடலையும் எங்களது மனதையும் யோகா பயிற்சிக்கு முன்னர் ப்ரிப்பேர் படுத்தி கொள்ளுவோம், அதை தயார்படுத்தி கொள்ளுவோம். சரியா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் முடியுமான வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் காலை க்ராஸ் பண்ணி, இல்லாட்டி சப்பனமாக உட்கார சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 காலையும் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு, இல்லைன்னா ஒரு காலை இந்த மாதிரி சைடில் வச்சு கொண்டு அமர்ந்து கொள்ளலாம். சரியா? இப்போ நாங்கள் எங்களது உடலையும் மனதையும் யோகா பயிற்சிக்கு முன் தயார்படுத்த போகிறோம். கைகள் 2ஐயும் தொடைகளுக்கு மேலே வச்சுக்கொள்கிறோம். கண்கள் 2ஐயும் நல்ல அழகாகவும் இலகுவாகவும் மூடிக்கொள்ளுவோம். இந்த தயார்படுத்தும் பயிற்சிக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த பயிற்சியை ஆரம்பிப்போம். கண்கள் 2ஐயும் மிக இலகுவாக மூடிக்கொண்டு உடலையும் மனதையும் எல்லா வகையான அழுத்தங்களிலிருந்து விலக்கிக் கொண்டு உங்கள் அனைத்து அவதானத்தையும் செலுத்திக் கொள்ளுங்கள். உங்களது நாடி துடிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இருதய துடிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் எந்தொரு எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டிராதிருங்கள். உங்களது மனதை நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் உணர்வலைகளினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். எந்த வகையான அழுத்தங்களிலிருந்தும், பதற்றத்திலிருந்தும், கவலைகளில் இருந்தும், பயத்திலிருந்தும் விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அனைவரும்
ஒரு 6 தடவை நன்றாக மூச்செடுத்து மூச்சை வெளிவிட்டுக் கொள்ளுவோம். இந்த பயிற்சி எங்களோட மூக்கு துவாரத்தின் ஊடாகத்தான் நாங்க செய்யணும், வாயால இல்ல. ஸோ நல்லா மூச்செடுத்து மூக்கின் மூலமாகவே நல்லா மூச்செடுத்து மூக்கின் மூலமாகவே மூச்சை வெளிவிட்டுக் கொள்ளுவோம். Breathe in, out, 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 breathe in, out. கைகள் இரண்டுக்கும் மிக மெல்லியோர் அசைவை கொடுத்து கண்களை திறந்து கொள்ளுங்கள். சரி, பயிற்சிக்கு போமா. நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வார்ம் அப்ஸ் மேற்கொள்ளுவோம். வார்ம் அப்ஸ்ன்றா எங்களது உடலை பயிற்சிக்கு முன்னதாக ப்ரிப்பேர் படுத்தி கொள்றது, இல்லைன்னா பயிற்சிக்கு முன்னதாக தயார்படுத்தி கொள்ளக்கூடிய சில பல எக்ஸசைசஸ் தான் நாங்கள் வார்ம் அப்னு சொல்றது. யோகாண்டா எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்கக்கூடிய மாதிரி ஒரு பயிற்சி தான் யோகா. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரித்து கொள்றதுக்கு நாங்கள் அதாவது உடனடியாக பயிற்சிக்கு போகாம, ஏன்னா இன்னைக்கு 1 hour செஷன், ஸோ எங்களோட உடம்பை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். அதனால நாங்கள் வார்ம் அப் செஞ்சு உடலை ப்ரிப்பேர் பண்ணி உடம்பை தயார்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ளுவோம். சரி, முதல் நாங்கள் இன்னைக்கு செய்ய போற பயிற்சி, அதாவது வார்ம் அப் கழுத்துக்கான வார்ம் அப். கழுத்து வலி இருக்கா? டபுள் சின் இருக்கா? டபுள் சின்னை நல்லா குறைக்கலாம். கழுத்து வலி இருக்கா? ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கா? இது ரொம்பவே நல்ல உங்களுக்கு ஸ்பாண்டிலோசிஸ் இஷ்யூஸை சரி பண்றதுக்கு. அதன் கூடவே பேக் பெண்டிங் செய்யறதா இருக்கட்டும், ஃபார்வர்ட் பெண்டிங் செய்யறதா இருக்கட்டும், இந்த கழுத்து பயிற்சியை நீங்க மேற்கொண்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கழுத்து வருத்தங்களுமே இருக்காது. செய்வோம். இப்ப நான் என்னோட கழுத்தை ரைட் சைடு இந்த மாதிரி திருப்பிக் கொள்றேன். இப்ப அங்க இருந்து ஒரு ரொட்டேஷன் செய்வோமா? என்னோட சேர்ந்து செய்றீங்களா? ஓகே, வா. 2. ஃபாஸ்டா போக வேணாம், ரொம்ப மெதுவா போங்க, ரிதமோட போங்க. 3. 4. 5. ஒரு 6 தடவை இந்த பயிற்சியை பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. 6. ஃபாஸ்டா போக வேணாம். ஃபாஸ்டா போனா என்ன ஆகும்? சில பேருக்கு தலை சுத்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பயிற்சியை நாங்க கண்களை மூடிட்டு செய்யறதால ஃபாஸ்டா போக வேணாம். இதே பயிற்சியை நாங்க இப்ப லெஃப்ட் சைடுல இருந்து, இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம். இடது பக்கத்துக்கு கழுத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இப்ப ஆரம்பிப்போம். 1. கண்களை மூடியவாறு இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். 2. 3. இதுவுமே 6 தடவை பண்ணாலே போதும். 4. 5. இப்ப நாங்க கடைசி ரவுண்ட்ல இருக்கிறோம். 6. ஓகே, இப்ப நாங்க எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சோம். அங்கேயே இந்த பயிற்சியை நாங்க கம்ப்ளீட் பண்ணோம்.
இப்போ எங்களோட கழுத்துக்கு நல்ல ஒரு ரத்தோட்டம் கிடைச்சிருக்குது. இதனோட நாங்கள் தோள்பட்டை பகுதி பயிற்சி மேற்கொள்ளுவோம். ஷோல்டர்ஸுக்கான பயிற்சி. இது வந்து ஷோல்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. கைகள் 2 எடுத்துக்கொள்ளுங்க. ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லையா, கை விரல் நுனிகளை வந்து இந்த மாதிரி ஷோல்டருக்கு மேலே வச்சு ஒரு சிம்பிள் ரொட்டேஷன். சில பேர் இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி கீழே சின்ன வச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளுவாங்க. இந்த மாதிரி கீழே சின்ன வச்சு இந்த பயிற்சியை மேற்கொண்டா எங்களுக்கு வந்து ஒழுங்கா செய்ய முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணணும், நேர பார்த்து இந்த பயிற்சியை மேற்கொள்றீங்க. சரியா? ஃபிங்கர் டிப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தோள்களுக்கு மேல வச்சு இந்த பயிற்சியை ஆரம்பிங்க. 1, நேர பார்த்து கொள்ளணும். 2, 3, 4, 5, 6, 7. இது 8 தரம் பண்ணா போதும். 8. சரி, இப்ப நாங்க ஆரம்பிச்ச மாதிரி ரிவர்ஸ்ல போவோம். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவோமா? 8 தரம். ஓகே, ஸ்டார்ட். 1, ரிவர்ஸ். 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம். கைகளுக்கான பயிற்சி 1 by 1 நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும். கழுத்து, தோல், அடுத்து கை. கை சதையை குறைக்கணுமா, ஆர்ம் ஃபேட்டை குறைக்கணுமா, இந்த பயிற்சி ரொம்பவே நல்லா. பட் இட்ஸ் ஸ்டில் அ வார்ம் அப். நாங்கள் இன்னும் ஆசனாக்குள்ளே போகலை. இப்போ கை 2 இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்றீங்க. கைகள் அதாவது உங்களோட பாம்ஸுக்கு நடுவில் ரிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் சின்ன ஒரு கேப் மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி க்ராஸ் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்டாப். இப்போ நாங்கள் கைகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் செஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். செஸ்ட் ஃபேட்டை குறைக்கணுமா, செஸ்ட்டை வந்து நீங்கள் வலுப்படுத்தி கொள்ளணுமா, இந்த பயிற்சி ரொம்பவே நல்லது. கைகளை மேலே தூக்கி கொள்ளுவோம். இது வந்து அமர்ந்து செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் எழும்பி கூட செஞ்சு கொள்ளலாம். கைகள் அந்த மாதிரி மேலே தூக்கி கொண்டு பாம்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளங்கை இருக்கு இல்லையா, இதை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சு கொள்றீங்க. அதாவது ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோர்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி கைகளை மேலே தூக்கி வச்சு பாம்ஸை வந்து மேலே தூக்குன மாதிரி வச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்டாப். ஸோ இந்த பயிற்சி வந்து நீங்கள் டெய்லி ஒரு 20 டைம்ஸ் பண்ணாலே போதும். உங்களோட செஸ்ட் பகுதி, நெஞ்சு பகுதி கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கும். திருப்பி இந்த பயிற்சியை மேற்கொள்ளுமா. நான் எப்படி பண்ணேன், எங்கே கையை கொண்டு வந்தேன், நான் கையை வந்து மேலே கொண்டு போனேன் இல்லையா, இப்போ நான் கையை ரொம்ப கீழவா கொண்டு வந்தேன். நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கையை ரொம்ப கீழே கொண்டு வந்தேனா இல்லை, எங்கே கொண்டு வச்சேன் கையை, என்னோட செஸ்ட்டுக்கு நேர, என்னோட நெஞ்சு பகுதிக்கு நேரத்தான் என்னோட கையை வச்சு இங்கிருந்து தான் நான் கையை இந்த மாதிரி மேல் எடுத்து போனேன். அதே மாதிரி அந்த பயிற்சியை திருப்பி ஒருக்கா செய்வோமா? ரெடி. 1, 2, 3 கோ. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்டாப். அடுத்த பயிற்சி இடுப்புக்கு. இது வந்து இதை நாங்கள் அமர்ந்து கொண்டே செய்யலாம். உங்களோட கைகளை வந்து பாம்ஸ், உள்ளங்கையை வந்து தலைக்கு மேலால வச்சுக்கொள்றீங்க. சரியா? இப்போ பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
அடுத்த செகண்ட் வேரியேஷன். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்? எல்போஸை வந்து இந்த மாதிரி நீஸ்ல வச்சுக்கொள்ள போறோம். செய்வோமா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பயிற்சி. இந்த எல்போவை நாங்க, அதாவது ரைட் சைடு எல்போ, வலது எல்போவை நாங்க வந்து எங்கட இடது தொடைக்கு மேல, இடது முட்டுக்காலுக்கு மேல கொண்டு வரோம். எப்படி? 1 up 2 up 3 up 4 up 5 up 6 up 7 up 8 up 9 up 10 up. Relax, release. கொஞ்சம் உடம்பு வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ்டா இருக்கு தானே? அடுத்த பயிற்சி ஸ்பைன். எப்படி நாங்க இந்த ஸ்பைன் பயிற்சி, அதாவது முள்ளந்தண்டுக்கான பயிற்சியை மேற்கொள்ளுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோவை வந்து முதல் நாள்ல இருந்து பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மர்ஜரி முள்ளந்தண்டு நாங்க ஒரு பாட்டு ஒன்று செஞ்சோம். அந்த பயிற்சியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த பயிற்சியை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. மர்ஜரி பயிற்சியை தான் அடுத்து நாங்க செய்ய போறோம். இது வந்து லோவர் பேக் பெயின் இருக்குன்னா, இல்லைன்னா லோவர் பேக், அதாவது இடுப்பு பகுதியை வலுப்படுத்தி கொள்றதுக்கான நல்ல ஒரு பயிற்சி தான் இது. செய்வோமா? இது ஸ்பைனல் வார்ம் அப். இந்த பயிற்சியை நாங்க கால், அதாவது முட்டுக்காலுக்கு நடுவுல நல்ல இடைவெளியை வச்சு கைகள் இரண்டையும் கீழே மாதிரி பார்த்து வச்சுக்கொள்றீங்க. பட் இதுல எல்லாரும் செய்யற மிஸ்டேக் என்னன்னா, கையை ரொம்ப முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. முன்னாடி கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகும்? இந்த கைக்கு தான் முழு ஸ்ட்ரெச்சிங்கும் போகுமே ஒழிய எங்க இடுப்பு பகுதிக்கு இல்லை. அதனால கைகள் இரண்டையும் உங்களோட தோலுக்கு கீழே லைண்டா இருக்கணும், தோலுக்கு கீழே வச்சுக்கொள்றீங்க. இந்த பயிற்சியை நாங்க மேற்கொள்வோம். பாருங்க, எல்லாரும் சேர்ந்தே செய்வோம். 1 stretch chin up, stomach, அதாவது வயிறு உள்ள போனோம், chin down. 2 stretch chin up, வயிறு உள்ள போகணும், chin down. 10 தரம். 3 stretch chin up, full stomach, chin down. 4 stretch chin up, full stomach, chin down. 5 stretch chin up, full stomach, chin down. 6 stretch chin up, full stomach, chin down. 7 stretch chin up, full stomach, chin down. 8 stretch chin up, full stomach, chin down. 9 stretch chin up, full stomach, chin down. 10 stretch chin up, full stomach, chin down. Okay, so we almost ready. நம்ம ரெடி ஆகிட்டோம் ஆசனாஸ் பயிற்சி மேற்கொள்றதுக்கு. ரெடியா? தயாரா? ஃபர்ஸ்ட் ஆசனால இருந்து until we end, நாங்க முடிக்கும் வரைக்கும் கேப் எடுத்து கொள்ள போறதே இல்லை. தயாரா விநியாச ஃப்ளோக்கு? ஓகே. ஸோ நம்ம வந்து வஜ்ராசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். டயமண்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. சமிபாட்டுக்கு ரொம்பவே நல்ல அந்த பயிற்சி. இந்த ஒரு பயிற்சி தான் யோகா முறையிலேயே சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனடியாக மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி. இது வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கா, அல்சர் இஷ்யூஸ் இருக்கா, ரொம்பவே நல்லா. இந்த ஒரு போஸ்டர் மட்டும்தான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம், சில பேர் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தா சம்டைம்ஸ் ப்ளோட்டட் ஸ்டமக், அதை வயிறு ஊதுனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்களா, சாப்பிட்ட உடனே இந்த பயிற்சியை நீங்க மேற்கொண்டாலே மிக 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 நல்லது. இது நீங்க செஞ்சு வர வர உங்களுக்கு ப்ளோட்டட் ஸ்டமக் இருக்காது, கேஸ்ட்ரிக் இருக்காது, அல்சர் வராது. சரியா? இப்ப நாங்க வஜ்ராசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். உங்களோட குதிக்காலுக்கு மேல அமர்ந்து கொள்ளுங்க. கைகள் இரண்டையும் தொடைகளுக்கு மேல வச்சுக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. hands up. கைகளை மேல தூக்கி கொள்றீங்க. பாம்ஸ் கனெக்ட் பண்ணி கொள்றீங்க. இந்த மாதிரி உங்களோட முட்டுக்கால இருந்து கொள்றீங்க. டவுன், அப். இது கால்களுக்கு ரொம்ப நல்லது.
down, up, down, up, down. கொஞ்சம் கவுன்சில்ல செய்வோம். up, down, up, down. Two more. up, down, up, down. இப்ப கை ரெண்டே முன்னுக்கு வச்சுக்கொள்றோம். புஜங்காசனம். தொடைகளை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கொண்டு ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்றீங்க. அண்ட் பாலாசனா. இது எங்களோட செஸ்டுக்கு எங்களோட இடுப்புக்கு ரொம்ப நல்லது. கண்டினியூ. புஜங்காசனா, பாலாசனம். பாலாசனம்னா சைல்ட் போஸ்ன்னு சொல்லுவோம். தூக்கமின்மை வியாதிகள் இருக்கா, இந்த பயிற்சி ரொம்ப நல்லது. புஜங்காசனா நீங்க தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னுக்கு இந்த பாலாசன பயிற்சியில இருந்தாலே தூக்க வியாதிகள் இன்மை எல்லாம் சரியாகும். பாலாசனா. கண்டினியூ. புஜங்காசனா, பாலாசனா. கண்டினியூ பண்ணுங்க. புஜங்காசனா, பாலாசனா. இப்ப அப்படியே சலபாசனா. இது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கான பயிற்சி. உங்களுக்கு சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, இதுதான் ரொம்ப நல்லது. இப்ப தைஸை கீழே வச்சுக்கொள்றீங்க. உங்களோட வயிற்று பகுதியை கீழே வச்சுக்கொள்றீங்க. சின்னையும் கீழே வச்சுக்கொள்றீங்க. கால்களுக்கு நடுவில் நல்ல இடைவெளியை வச்சுக்கொள்றீங்க. up, hands up, legs up. Hands down, chin down. Bhujangasana. Salabhasana. Chest down, chin down. Hands up, legs up. Hands down, chin down. Bhujangasana. இதை கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்க. Salabhasana. Chest down, chin down. Hands up, legs up. Hands down, chin down. Bhujangasana. Continue பண்ணிக்கொள்ளுங்க. Chest down, chin down. Hands up, legs up. Hands down, chin down. Bhujangasana. இப்ப இதுல இருந்து lizard பல்லி போஸ்டர்னு சொல்லுவோம். Release thighs. Right leg at the front. ரைட் லெக் முன்னாடி கொண்டு கைகளை தூக்கிக் கொள்றீங்க. up, hands down, release right leg. புஜங்காசனா. இது காலுக்கு, இடுப்புக்கு, நெஞ்சுக்கு, அதாவது உங்களோட ஸ்பைனுக்கு நல்லது. release thighs, left leg front, hands up, hands down, release left leg. Bhujangasana. Release thighs. Right leg at the front. Hands up. Hands down. Release right leg. Bhujangasana. Repeat the same. Idhe repeat பண்ணுங்க. Thighs up. Left leg at the front. Hands up. Hands down. Release left leg. Bhujangasana. Continue the same. இதே continue பண்ணுங்க. Thighs up. Right leg front. Hands up. Release hand. Release leg. Bhujangasana. இன்னொரு தடவை. Thighs up. Left leg front. Hands up. Hands down. Release left leg. Bhujangasana. From here, இங்க இருந்து back to Vajrasana. இப்ப ரைட் ஹேண்ட உங்களோட இடது தொடைக்கு மேல வச்சுக்கொள்றீங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரீயா இருக்கா? 1 up 2. இது கிட்னிஸுக்கு up. கிட்னி சமிபாடு தொகுதிக்கு
3 up, 4 up, 5 up, 6 up, 7 up, 8 up, 9 up, 10 up. அடுத்து கால்களுக்கு நடுவுல ஒரு கேப் ஒன்று வச்சுக்கொள்றோம். இது வந்து இடுப்பு சதையை குறைக்கிற பயிற்சி. 1 forehead down, up, 2 forehead down, up. உங்களுக்கு forehead வைக்க முடியலனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முடியுமான பட்சத்துல குனிஞ்சு கொள்ளுங்க. 3 forehead down, up. இதுக்கு சொல்ற தவள posture or madhushasana. 4 forehead down, up. 10 தரம். 5 forehead down, up. 6 forehead down, up. 7 forehead down, up. 8 forehead down, up. 9 forehead down, up. 10 forehead down, up. அடுத்து நௌக சஞ்சலாசனா. இது வந்து பெண்களுக்கான பயிற்சி. மாதவிடா பிரச்சனைகள் இருக்குதா, அதோட வந்து வயிற்று சதையை குறைக்கணுமா, இன்னும் வயிற்று ஸ்டிமுலேட் பண்ணி கொள்ளணுமா, ஆர்கன்ஸ் சமிபாட்டு தொகுதியா இருக்கட்டும், உங்களோட கர்ப்பப்பையா இருக்கட்டும், ஸ்டிமுலேட் ஆர்கன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொள்ளணுமா, ஆக்டிவ் பண்ணி கொள்ளணுமா, இந்த பயிற்சி நௌக சஞ்சலாசனம். கால்கள் இரண்டையும் கிட்ட வச்சு விரிச்சு கொள்ளுங்க. போட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், அந்த மாதிரி மேலுடம்பு வந்து ரைடர் மாதிரியும் கீழுடம்பு வந்து ஒரு போட்டாவும் வருது. இந்த பயிற்சியை மேற்கொள்ளும். 1 stretch back, 2 stretch back, 3 stretch back, 4 stretch back, 5 stretch back, 6 stretch back, 7 stretch back, 8 stretch back, 9 stretch back, 10 stretch back. லெஃப்ட் லெக்கை தூக்கி கொள்றீங்க. இப்படி தூக்கி எப்படி இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம் பண்ண முடியும். எப்படி? 1 stretch back, 2 stretch back, 3 stretch back, 4 stretch back, 5 stretch back, 6 stretch back, 7 stretch back, 8 stretch back, 9 stretch back, 10 stretch back. அடுத்த கால் ரெடி. ஸோ இந்த காலை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கொள்ள கஷ்டமா, சார் எடுங்க, சாருக்கு மேல காலை வைங்க, இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. ஸ்டார்ட். 1 stretch back, 2 stretch back, 3 stretch back, 4 stretch back, 5 stretch back, 6 stretch back, 7 stretch back, 8 stretch back, 9 stretch back, 10 stretch back. Now Kashana, boat pose. Toes up. இப்போ நீங்க toes concentrate பண்ணிக்கொள்றீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நீங்க குதிக்கால கீழே வச்சுக்கொள்றீங்க. Now Kashana twisting. இடுப்பு சதைக்கும் வயிற்றுக்கும் கைகளை இன்டர்லாக் பண்ணிக்கொள்றீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 up, 2 up, 3 up, 4 up, 5 up, 6 up, 7 up, 8 up, 9 up, 10 up. Sukhasana, forward bend. Hands up. இது வந்து மூளைக்கான பயிற்சி. Sukhasana, forward bend. Hands up.
இன்னொரு தரம். Sukhasana, forward bend. Hands up. Sukhasana, side bend. இந்த மாதிரி அமர்ந்து கொண்டு இப்படி அமர்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஒன் லெக், அதாவது ஒரு கால் எடுத்து சைடுக்கு இந்த மாதிரி வச்சு கூட அமர்ந்து நீங்க அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். சரியா? சுகாசனா சைட் பெண்ட். ரைட் ஹேண்ட் எடுங்க, ரைட் ஹேண்ட் கீழே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Sukhasana side stretch variation 2. Hands interlock பண்ணிக்கிட்டீங்களா? கொஞ்சம் stretch back பண்ணிக்கொள்ளுங்க. 1 up 2 up 3 up 4 up 5 up 6 up 7 up 8 up 9 up 10 up. Relax. பத்தகோணாசனா, இது பெண்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி. கர்ப்பப்பையை வலுப்படுத்தி கொள்றதுக்கும் வயிற்று சதைகளுக்கு அதாவது வலுப்படுத்தி கொள்றதுக்கு உங்களுக்கு பெலி ஃபேட் இருக்கா, இந்த பயிற்சி நல்லது. உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கா, இந்த பயிற்சி நல்லது. அதோட மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கா, இந்த பயிற்சி நல்லது. எப்படி? கால்கள் ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு நாங்க எங்களோட விரல்கள் இருக்கு இல்லையா, விரல்களை நாங்க எங்களோட கையால இன்டர்லாக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். பத்தகோணாசனா ஹிப் வாக். இது எப்படி? இப்படித்தான். இது ஹிப் சதையை குறைக்கிறதுக்கும் உங்களோட நான் சொன்ன மாதிரி வயிற்று சதையை குறைக்கிறதுக்கும் கர்ப்பப்பையை இன்னும் வலுப்படுத்தி கொள்றதுக்கும் இந்த பயிற்சி நல்லது. பத்தகோணாசனா ஹிப் வாக். இது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்படியே நாங்க முன்னோக்கி நடந்து இப்படியே நாங்க ரிவர்ஸ் வர போறோம். எப்படி? கைகள் இன்டர்லாக் பண்ணி கொள்றீங்க. 1 2 3 4 5 6 7 8. ரிவர்ஸ். 1 2 3 4 5 6 7 8. One more. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. bear walk. இந்த bear walk bear எப்படி நடக்கும்? 4 கால்களால தான் நடக்கும். நாங்க bear மாதிரி எங்களை கருதிக்கிட்டு ஒரு கரடி மாதிரி கருதிக்கிட்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ளும். இது உங்களை ஃபுல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ளும். யோகால 13 வகையான வாக்ஸ் இருக்கு. கிரப் வாக், டக் வாக், bear walk, garland pose walk, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வாக் இருக்கு. இது ஜஸ்ட் 1. ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கொள்றீங்க. முள்ளங்கால தூக்கி கொள்றீங்க. 1 2 3 4 5 6. down. Hands down. Walk in reverse. Toes வச்சுக்கொண்டு நீய தூக்கி கொண்டு 1 2 3 4 5 6. down. One more. Hands down. Knees up. 1 2 3 4 5 6. down. Hands up. Hands down. Knees up. 1 2 3 4 5 6. down. Next, ankle walk. இது எப்படி? ankle pains இருக்கா? இந்த பயிற்சி ரொம்ப நல்லது. எழும்பிக்கொண்டு கைகள் ரெண்டையும் மேலே தூக்கி இன்டர்லாக் பண்ணி கொள்றீங்க. ஃபிங்கர்ஸ் பாம்ஸ் மேலே வச்சு எப்படி வாக் பண்ண போறோம்? 1 2 3 4 5 6. down. wood chopper. எப்படி நாங்க wood சாப் பண்ணுவோம்? அந்த காலத்துல. இந்த காலத்துல இல்ல. இந்த காலத்துல மெஷின்ஸ் இருக்கு. எப்படி சாப் பண்ணுவோம்? இன்டர்லாக் பண்ணி கொண்டீங்களா? 1
2 3 4 5 6 7 8 9 10. Okay, we are going to walk ipa reverse la. Hands up, ankle walk, toes la nindu kollunga, walk. 1 2 3 4 5 6 7, heel down. Legs ku nadula gap panna vachukondu 1 up 2 up 3 up 4 up 5 up 6 up 7 up 8 up 9 up 10 up. Chapos உக்கட்டாசனம். இது வந்து ஸ்பைனுக்கு, லெக்ஸுக்கு, இடுப்புக்கு எல்லாத்துக்குமே. கால்கள் ரெண்டையும் கிட்ட வச்சுக்கொண்டு லோவர் பேக்கை புஷ் பண்ணிக்கொண்டு நீஸை பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்வீங்க. ஆர்ம்ஸை 1 2 3 4 5 6 7 8. Tadashanam. Stand with your toes. Ukkatashanam. 1 2 3 4 5 6 7 8. Tadashanam. இது கால்களுக்கு ரொம்பவே நல்லது. Okay, hands down. வீரபத்ராசனம், வாரியர். வாரியருக்கான குவாலிட்டிஸ் என்ன? அவங்களோட தன்னம்பிக்கை எப்பயுமே அதிகரித்து காணப்படும். அவங்களுக்கு பயம்ங்கிற சாமான் இருக்குமா? பயம் இருக்குமா? இல்லை. ஸோ தேர் பி ஆல்வேஸ் கரேஜஸ், தைரியசாலியாக இருப்பாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பயிற்சி பண்ணுறது மூலமாக பயங்கள்லேருந்து வெளியில் வர முடியும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ரைட் கால், ரைட் டோஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரைட் சைடு நோக்கி வச்சுக்கொண்டு நீயை பெண்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 7 8. Hands down. Left leg front, hands up. 1 2 3 4 5 6 7 8. Virikshashanam. Left leg to the right leg. Hands up. 1 2 3 4 5 6. Down. Low lung. Hands up. 1 2 3 4 5 6. Down. Left leg, left hand down, right leg, right hand stretch. 1 2 3 4 5 6. Down. Forearm plank. 1 2 3 4 5 6 7 8 9 10. Chaturanga Dandasana. Both the toes at the back. Pinadi vachu stomach pull in panni. 1 2 3 4 5 6 7 8. Down. Malashanam. Right leg front, left leg front. 1 2 3 4 5 6 7 8. Down. இப்போ ட்விஸ்டிங். ஸோ நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து என்னோட லெஃப்ட் ஆங்கிளை தொட்டுக்கொண்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்குவேன். 1 2 3 4 5 6 7 8. Down. Next, Balashana. 1 2 3 4 5 6 7 8. Up. Next, Chakki Chalashana. இது வயிற்றுக்கு. கால்கள் ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொண்டு
கை விரல்களை இன்டர்லாக் பண்ணிக்கொண்டு இந்த பயிற்சியை நீங்க மேற்கொள்றீங்க. 1 stretch back, 2 stretch back, 3 stretch back, 4 stretch back, 5 stretch back, 6 stretch back, 7 stretch back, 8 stretch back, 9 stretch back, 10 stretch back. Sukhasana, forward bend. Hands to the thighs. இப்ப பத்த கோணாசனால அமர்ந்து கொண்டு லிஃப்ட் பண்ண போறோம் எங்க உடம்ப. palms இந்த மாதிரி பின்னாடி வச்சு கொள்றீங்க. 1 2 3 4 chin up. 1 2 3 4 5 6 7 8 down. அடுத்து shoulder ஆசனா, ஹெட் ஸ்டாண்ட் ஓ சர்வாங்காசனான்னு சொல்றது. இதை ஷோல்டர் ஸ்டாண்ட்னு சொல்லுவோம். இது முழு உடம்புக்குமான நல்ல ஒரு பயிற்சி. பாருங்க, ஷோல்டர்ல நான் அந்த மாதிரி இருந்து கொள்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. back to Sukhasana. அடுத்து rock and roll posture. இது சமிபாட்டு தொகுதிக்கான பயிற்சி. இதை எப்படி நாங்க செய்றோம் பார்த்துக்கொள்ளுங்க. 1 jump, 2 jump, 3 jump. இது சமிபாட்டு தொகுதிக்கு. 4 jump, 5 jump. அந்த மாதிரி 10. 6 jump, 7 jump, 8 jump, 9 jump, 10 jump. Okay, next Paschimottanasana, simple forward stretch. Legs stretch பண்ணிக்கொள்றீங்க. 1 stretch back, 2 stretch back, 3 stretch back, 4 stretch back, 5 stretch back, 6 stretch back, 7 stretch back, 8 stretch back, 9 stretch back, 10 stretch back, cross legs. Next, shoulder exercise. So hands இந்த மாதிரி வச்சு கொள்றீங்க. கால்களை ஸ்ட்ரெச் பண்ணி கொள்றீங்க. இப்ப இந்த மாதிரி ரைட் லெக் மட்டும் தூக்குனா போதும். 1 2 3 4 5 6. left leg. 1 2 3 4 5 6 and stop. இன்னைக்கு நாங்க ஓரளவு ஆசனாஸ் பார்த்தோம். அடுத்தது நாங்க செய்ய போற பயிற்சி பாடியை காம் டவுன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பயிற்சி. உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி அமர்ந்து கொள்றீங்க. கைகள் இரண்டையும் தொடைகளுக்கு மேல வச்சு கண்களை மூடிக்கொள்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களது உடலை தளர்த்தி கொண்டு உச்சி முதல் பாதம் வரை அனைத்து விதமான இரத்த ஓட்டங்களையும் உணர்ந்து கொண்டு உடலை மிக லேசாக வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது நாம் தியான பயிற்சிக்கு செல்ல உள்ளோம். நான் கூறப்போகும் அனைத்து விடயங்களையும் உங்கள் மனத்திரையின் முன் கொண்டு வாருங்கள். நான் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்தவன். எனது மனதும் எனது உடலும் மிக சக்தி நிறைந்ததாக மாறி விடுகின்றது. எனது மனதினுள் பல தூய அதிர்வலைகள் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த தூய அதிர்வலைகளானது எனது மனதை மிக இலேசாக, மிக பாரமற்றதாக மாற்றி விடுகின்றது. அதேபோல் எனது உடலுமே எந்த ஒரு கட்டுப்பாட்டுகளும் இல்லாமல் மிக இலகுவாக உணர்கின்றது. எனது தசை நார்கள் அனைத்துமே மிக இலகுவாக உணர்கின்றன. எனது மனதானது வலுவடையும் பொழுது, வலுப்பெறும் பொழுது எனது உடலும் இயல்பாகவே மிக சக்தி வாய்ந்ததாக மாறிவிடுகின்றது. ஆகவே எனது மனதில் அனைத்து எண்ணங்களையுமே நான் நேர்மறையானதாகவும் தூய்மை நிறைந்ததாகவும் அன்பு, சந்தோஷம், அமைதி நிறைந்ததாகவும் மாற்றி விடுகின்றேன். இதன் மூலமாக எனது வாழ்வை மிக சிறப்பானதாகவும் மிக அழகானதாகவும் மாற்றி விடுகின்றேன். இந்த தெய்வீக மேன்மையான சக்தி எனக்குள் இருக்கின்றது. இப்பொழுது நாம் கைகள் இரண்டுக்கும் மிக லேசான அசைவுகளை கொடுத்து கண்கள் இரண்டையும் திறந்து கொள்ளும். ஸோ நன்றி. எல்லாருமே 21 நாள் வரைக்குமே ரொம்ப எனர்ஜைஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.